ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்ச் ரெசிபின்னு பார்க்கலாம் வாங்க. சூடான தக்காளி சாதம் தாங்க. யாருக்கெல்லாம் தக்காளி சாதம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் வாரத்தில் ஒரு 2 நாளாவது கண்டிப்பாக தக்காளி சாதம் பண்ணாத நாளே இருக்காது. அது பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் சரி, லீவ் நாளில் அண்ட் தென் டின்னருக்கு சூடாக செஞ்சாலும் சாப்பிட்ருவாங்க. ரொம்ப எனி டைம் ஆல் டைம் ஃபேவரட் தக்காளி சாதம் தாங்க. வாங்க பிளேட்டிங் பண்ணிடலாம். கொஞ்சமாக பூண்டு ஊறுகாயோட சாப்பிட்டு பாருங்கள், சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் தென் தயிர் வச்சு சாப்பிடுங்க, இன்னும் அருமையாக இருக்கும். வேக வச்ச முட்டை சாதம் பரிமாறியாச்சுங்க. எனக்கு ஒரு சின்ன ஐடியா தோணுதுங்க. இந்த பிரியாணின்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு ஃபர்ஸ்ட் வெர்ஷன் தக்காளி சாதம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் தான் பிரியாணி எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த காலத்துலேருந்து இந்த தக்காளி சாதம் அண்ட் அரிசி பருப்புலாம் ரொம்ப ஃபேமஸ்ங்க. ஸோ நாங்கள் தக்காளி சாதம் பூண்டு ஊறுகாய் முட்டை வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா எனக்கும் தக்காளி சாதம் பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.